ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அந்த வீடியோஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறது, காட்டு தீ மாதிரி என்ன பற்றிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதியோட அரசு தான். உதயநிதினு சொல்கிறத விட என்ன சொல்கிறது, ஆபாச நிதின்னு சொல்கிறது தான் கொஞ்சம் கூடி அப்ரோப்ரியேட்டான வேர்டுன்னு நினைக்கிறேன். என்னென்னா அவ்வளோ ஆபாசமான பேச்சு நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், இந்த காவேரி தண்ணி விஷயத்தில் நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆபாசமான பேச்சு தான் இப்போ உதயநிதிக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் உண்டாகி கொடுத்துருக்கு. ஸோ என்ன சொல்கிறது, இதில் ரொம்ப வெல்கம் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இங்கே நான் பெரியவன், இவன் பெரியவன், நான் அவனோட புள்ள, நான் இவனோட பேரன், இவனோட தாத்தா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சட்டங்கிறது எல்லாருக்கும் ஒரே போல தான் இருக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு அரசுன்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகேங்கிற இந்த ஒரு டிவிகே சர்க்கார் இப்போ யார் தப்பு பண்ணாலும் கடும் நடவடிக்கை எடுக்குங்கிறது பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான். இது ஒப்போனன்ட் லீடரும் இல்லை, கூட இருக்கிற மந்திரிமாரும் இல்லை. விஜய் சார் கூட இருக்கிற மந்திரிமார் தப்பு பண்ணாலும் அவர் அப்படி தான் ஆக்ஷன் எடுப்பார். ஸோ இது புதுசாக ஒன்றும் இல்லை. இதுதான் இவ்வளோ நாளாக தமிழ்நாட்டில் இல்லாத விஷயம், இப்போ அது வந்திருக்கு. இது ரொம்ப வெல்கம் பண்ண வேண்டிய விஷயம் தான். யார் தப்பு பண்ணாலும் அதுக்குள்ள தண்டனை கிடைச்சி தான் ஆகணும். ஸோ அதோட ஒரு சிம்பிள் வெடிக்கட்டு அதுன்னு சொல்லுவாங்க. இந்த சாம்பிள் ட்ரெயிலர் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த ஒப்போசிஷன் லீடரே தூக்கி உள்ள வைக்கிற அளவுக்கு இப்போ சட்டம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, பாக்கி அல்லற சில்லற என்ன சொல்ற சின்ன சிறுசுகள்லாம் சவுண்டு கொடுக்குறது அப்படியே நிப்பாட்டின்னு நினைக்கிறேன். சவுண்டு பார்ட்டிகளில் நிறைய பேர் இருக்காங்க, சும்மா ஊன்னு கத்திக்கிட்டுலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்கும். ஸோ நீங்களும் வாயை மூடிட்டு எப்படி சொல்லி இப்போ வாயை மூடிட்டு அப்படியே போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது நினைக்கிறேன். நீங்கள் வாய் இந்த சின்ன ஒரு விஷயத்துக்கே தூக்கி உள்ள வச்சுட்டாங்க, உங்களெல்லாம் சும்மா விட போகிறாங்க. சவுண்டு பார்ட்டிகள்லாம் சவுண்டெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறது அவ்வளோக்கு நல்லது தான். உதயநிதியை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு, நான் எனக்கு அரெஸ்ட் ஆக போகிறேன்னு. ஸோ அவ்வளோக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ அவர் இப்போ என்ன சொல்லுங்க, அவர் ஒரு வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணும்போது அவரோட மூஞ்சை பார்க்கணுமே, சுற்றி பற்றி எம்எல்ஏ எம்பி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவரோட ஃபேஸில் அப்படி சோகம் ரொம்ப நல்லா தெரியுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமே எல்லாரும் அழுது என்ன சொல்கிறது, டியர்ஃபுல்லாக இருக்காங்க. அது என்ன சொல்கிறது, இந்த கண்ணீர் ஆறே ஓடுதுன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த டிஎம்கே செக்ஷன்லேருந்து கண்ணீர் ஆற எங்கே பார்த்தாலும் கண்ணீர் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமே. உதயநிதி வீட்டுக்கு போய் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உதயநிதி வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணப்போ அவருக்கு சுற்றி பத்தில் நிறைய எம்எல்ஏ, நிறைய ஏகப்பட்ட ஆளுகள், பார்ட்டி பிரவர்த்தகர்கள், தொண்டர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருந்தாங்க. ஸோ அவர் அப்போ கூட நடிச்சிருப்பாரு. ஸோ இவங்கெல்லாம் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட முடியாது, ஸோ இவ்வளோ ஆளுகள் எனக்கு இருக்காங்க, ஸோ என்னை யாருமே டச் பண்ண முடியாதுலாம் சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பாரு போல. ஸோ நேரம் ஆக அந்த உதயநிதியோட ஃபேஸில் இருக்க அந்த ஸ்மைல் குறைஞ்சு அப்படியே சோகத்தில் ஆழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரும் அங்கே இருந்த வக்கீலும் நார்மல் ஆளுகள்லாம் பேசுகிறாங்க, இவர் அப்படியே மேலே பார்த்துட்டு அண்ணாந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறது, பெருமூச்சலாம் விட்டுட்டு இருக்காரு. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவாஜியில் ஒரு டயலாக் இருக்குல்ல, என்னங்க ஆதி உங்களை இப்படி படுபாவி பசங்களை உங்களை இப்படி பண்ணிட்டாங்களே அதிகலாம் சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த டிஎம்கேல சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவை பற்றி பேசினால தான் விஜய் சாருக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இவருக்கு இந்த ரிவெஞ்ச் ஃபுல்லாக அவர் அரெஸ்ட் வரைக்கும் போயிட்டாரு, இல்லை நான் இது பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவை பற்றி பேசணும் இல்லை, த்ரிஷாவை எந்த பொண்ணுங்களை பற்றி பேசினா தப்பு தான். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் அவர் யாரை குத்தி பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் விஜய் சார், அதே நம்ம முதலமைச்சருங்கிற அவரை பற்றி ஆபாசமாக பேசினதுனால மட்டும்தான் இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. ஸோ முதலமைச்சரை பற்றி ஒரு ஆள் பேசிட்டு இருப்பான், அது முதலமைச்சர் கேட்டுட்டு இருந்தால் மக்கள் என்ன நினைப்பாங்க, சட்டம்லாம் அவ்வளோ வீக்காக இருக்குன்னு தானே மக்கள் நினைப்பாங்க. ஸோ முதலமைச்சரை பற்றி ஒருத்தர் இப்படி பேசிட்டு இருக்கான், ஸோ அவன் பேசுறது முதலமைச்சர் கேட்டுட்டு அப்படியே விட்டுருக்காருன்னா அப்புறம் சட்டத்துக்கு என்ன மரியாதை, முதலமைச்சருக்கு என்ன மரியாதை? ஸோ எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. நார்மல் காமன் சென்ஸ் இருக்கிற நார்மலான ஆளுகள்லாம் அப்படி தான் நினைப்பாங்க. முதலமைச்சரை எப்படி பேசிட்டு போகிறான், அப்போ முதலமைச்சருக்கு என்ன அவ்வளோ வீக்காக இருப்பாருன்னா அப்படி தானே நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஸோ அதை ஒரு தடுக்க வேண்டியதான் இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சட்டம்னா அப்படி என்ன சொல்கிறது, ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்குங்கிறதுக்கு ஒரு முதல் எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு அரெஸ்ட்டு. ஸோ இனி இதே மாதிரி என்ன சொல்கிறது, ஏடா குடமெல்லாம் பேசி நீங்களும் அடுத்த ஆளுகளை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சீமான் மாட்டுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் ரொம்ப ஹான்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. ஸோ நானும் இப்போ சீமானோட வாய்ஸ் அலாரமாக வச்சிருக்கேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ 7 மணி ஆனதும் 6 மணி ஆனதும் நம்ம அலாரம் வச்சிருந்தா கரெக்டாக அந்த டைமில் அப்படியே நம்ம எந்திரிச்சிருவோம், அவ்வளோ பெரிய சத்தமாக இருக்கும். ஸோ நீங்கள் பர்சனல் ட்ரை பண்ணிப்பாங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்.